அழியாச் செல்வம் எஃது? கல்வி. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் என்ற மூதுரை பாடலை பாடியவர் யார்? ஔவையார். மாச என்ற சொல்லின் பொருள் என்ன? குற்றம் இல்லாமல். சீர்தூக்கின் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஒப்பிட்டு ஆராய்தல். தேசம் என்ற சொல்லின் பொருள் என்ன? நாடு. ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? ஔவையார். மூதுரை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஔவையார். மூதுரை என்ற சொல்லின் பொருள் என்ன? மூத்தோர் கூறும் அறிவுரை. மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? 31. மாணவர்கள் நூல்களை கற்க வேண்டும். மாச. இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? இடம் கூட்டல் எல்லாம். மாச என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? மாசு கூட்டல் அற. குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்பதனைச் சேர்த்து எழுத கிடைப்பது என்ன? குற்றமில்லாதவர். சிறப்பு கூட்டல் உடையார் என்பதனைச் சேர்த்து எழுத கிடைப்பது என்ன? சிறப்புடையார். அழியாச் செல்வம் எஃது? கல்வி. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் என்ற மூதுரை பாடலை பாடியவர் யார்? ஔவையார். மாச என்ற சொல்லின் பொருள் என்ன? குற்றம் இல்லாமல். சீர்தூக்கின் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஒப்பிட்டு ஆராய்தல். தேசம் என்ற சொல்லின் பொருள் என்ன? நாடு. ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? ஔவையார். மூதுரை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஔவையார். மூதுரை என்ற சொல்லின் பொருள் என்ன? மூத்தோர் கூறும் அறிவுரை. மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? 31. மாணவர்கள் நூல்களை கற்க வேண்டும். மாச. இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? இடம் கூட்டல் எல்லாம். மாச என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? மாசு கூட்டல் அற. குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்பதனைச் சேர்த்து எழுத கிடைப்பது என்ன? குற்றமில்லாதவர். சிறப்பு கூட்டல் உடையார் என்பதனைச் சேர்த்து எழுத கிடைப்பது என்ன? சிறப்புடையார்.